நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் கூட நான் தியானிக்கும்படியாக மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பேதுருவாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. பரலோக ராஜ்யத்தின் ரகசியம், ஆம், தேவனுடைய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். வேத வசனம் என்பது ரகசியம் என்று சொல்லி கூட சொல்லப்படுகிறது. இன்றைக்கு தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே வேத காரியங்கள் விளங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு தங்கள் மனம் போன பாதையிலே தங்கள் இஷ்டப்படி கடந்து போகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால்தான் இங்கே தேவன் சொல்லுகிறார், ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இங்கே இயேசு கிறிஸ்து படகில் ஏறி ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கின்ற போது திரளான ஜனங்கள் கடந்து வந்து வசனத்தை கேட்கிறார்கள். கேட்ட போதிலும் கூட அவளுக்குள்ளாக கேட்ட வசனத்தினுடைய ஆழம் விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. அதனால்தான் அந்த அதிகாரத்தில் நடுவிலே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். 9ஆம் வசனம், கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவுள் சொல்லி வந்த ஜனங்கள் யாவரும் தேவனோடு கூட இணைந்து கொள்ள, தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியாய் வராதபடிக்கு தங்கள் தேவைக்காக, தங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக, தங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற பலவீனங்களை தேவன் சுகத்தை கொடுப்பதற்காகவே சுயநலத்தோடு கூட கடந்து வந்த மக்களாக அந்த ஜனங்கள் இருப்பதினாலே, அங்கே அவருடைய எண்ணங்களை தேவன் அறிந்தபடியினாலே, அவருடைய இருதயத்தை தேவன் அறிந்தபடியினாலே, சீஷர்கள் மத்தியிலே அவர்கள் வந்த நோக்கத்தை அவர் தெரிந்து கொண்டபடியினாலே, பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் உங்களுக்கு அறியும்படி அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை சொல்லி பார்க்கிறோம். அதனால் தேவனுடைய வசனத்தினுடைய கருத்து என்னவென்று சொல்லி தேவ ஜனமாய் நாம் அறிந்து கொண்டால்தான் நம் வாழ்க்கையிலே தேவ அருளை, தேவ அனுக்கிரகத்தை, தேவ கிருபையை, தேவ இரக்கத்தை நம் வாழ்நாட்களிலே பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அனுபவத்தை அவர்கள் பெற முடியாதபடி இருக்கிறார்கள். சீஷர்களோ அந்த அனுபவத்தை பெற்றபடினால்தான் எழும்பி தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அதுபோல் நம் வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த வசனத்தினுடைய காரியங்கள் அருளப்பட்டிருக்கிறபடினாலே நாமும் அப்படி இல்லாதபடிக்கு, நாம் சுயநலமாய் வாழாதபடிக்கு, நமக்குள் பெற்ற தேவனுடைய அந்த கிருபையை, அபிஷேகத்தை நாம் அநேகருக்கு சொல்லும்படியாக நம் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு, பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆம், தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்னவென்று அறியாதபடி இருப்பதினாலே, சீஷர்கள் அறிந்தபடினாலே தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்தார்கள். அதுபோல அந்த அருளை பெற்ற நாம் தேவனுக்குள்ளாக வைராக்கியமாய் வாழ நாம் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு சீஷர்களை பார்த்து நீ சொன்னீரல்லவா, உங்களுக்கு அறியும்படிக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை சொல்லி, அதுபோல் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலே உம்மை அறிகின்ற அந்த அறிவையும், அந்த அபிஷேகத்தையும், அந்த அருளையும் எங்களுக்கும் கொடுக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.